இல்ல 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 நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ், நான் எப்படியாவது வெளியில போகணும். என்னை விட்டுடு ப்ளீஸ். என்ன விட்டுடுமா? நான் என்ன உனக்கு கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் விட்டுடுன்னு சொல்ற? நானும் உன்ன மாதிரி தானே இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் அப்படி சொல்லல. இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் வீட்ல டிராப் பண்ணுங்க. ஐ நோ, வெளிய போறதுக்கு நாம இங்க இருந்து முதல்ல வெளிய போகணுமே. எப்படி வெளிய போறது? ஒன் செகண்ட். லைப்ரரியில வேற ஏதாவது கதவு இருக்கா? இல்ல, இந்த ஒரு கதவு தான் இருக்கு. இதுதான் மெயின் டோர். அது விண்டோ ஏதாவது இருக்கா வெளிய போறதுக்கு? விண்டோ? விண்டோ தேடுவோம். சீக்கிரம் வா. இங்க எந்த விண்டோவையும் காணுமே. என்ன லைப்ரரி இது? ஒரு விண்டோ கூட இல்ல. லைப்ரரியில கீப் சைலன்ஸ். இப்போ என்ன பண்றது? நான் வெளியில போகணும். ஐ கான்ட் ஸ்டே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால எனக்கு யோசிச்சாலே பயமா இருக்கு. ஒன் செகண்ட். உனக்கு எதுக்கு பயம்? ராத்திரி ஃபுல்லா என் கூட இங்க இருக்கணும்ன்றதுக்காகவா? தனியா இருக்கணும்ன்றதுனால நீ பயப்படுறியா? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை பார்த்து சான்ஸே இல்ல. ஆஃப் கோர்ஸ். என்ன பத்தி எதுக்கு பயப்படணும்? பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை யாருக்கு தெரியும் இங்க தப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னா? இங்க பாரு, 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து வெளியே போகல, அப்புறம் காலேஜ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் லைட்லாம் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மள யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, நாமளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உன்னோட சத்தமும் வெளியே கேட்காது, வெளியே இருக்க சத்தமும் இங்கே கேட்காது. ஆப்வியஸ்லி இங்க எல்லாமே இருட்டாயிடும். இருட்டில் யாருக்கு தெரியும் உன்னோட இதய துடிப்பு அதிகமாகி அந்த சத்தம் எனக்கும் கேட்டு, அதுவும் இல்லாம பயங்கரமான இருட்டா இருக்கும். அப்ப நாம 2 பேரும் நம்ம கண்களால மட்டும்தான் பார்த்துக்க முடியும். நாம நெருங்கியும் இருப்போம். இந்த விஷயத்துக்காக நீ பயப்படலாம்ல? யாருக்கு தெரியும், இதுக்கு நடுவுல என் மேல லவ் வந்துருச்சுன்னா? நீ இல்லை என்றால் எனக்கென யாரும் இல்லையே. ஏன் இதை நான் ட்ரை பண்றேன். துணை என யாருமே இல்லையே. உடைந்து போகாதே கடந்து போவோமே. ரன்பீர், உருகினேன், உயிரில் கரைகிறேன், அனலென எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். மாயாவை கல்யாணம் பண்ணிக்காத. எப்படி நீங்குவேன் என்னிடம் வா. கனவினில் வருகிறாய், கண்டதும் மறைகிறாய், கண்களில் வாழ்கிறாய், கண்ணீரில் மிதக்கிறேன். எதற்கெனை மறுக்கிறாய்? நீ தானே என்கிட்ட சொன்ன அவளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு. அப்படி ஏன் சொன்ன? ஏன்? ஏன்னா எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு பிடிக்கல. கதவு மூடி இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோம். ஹெல்ப் மீ. ஹலோ, கதவை திறங்க ப்ளீஸ். ஹெல்ப், நாங்க இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஹெல்ப், ஹெல்ப். என்ன பாக்குற? நீ ஏதாவது பண்ணு. ப்ளீஸ் ஹெல்ப், we are trapped here. ஹலோ. எனக்கு வெளியே போறதுக்கே மனசு வரல. ஏன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்லாம் வெளியே இருக்கு, நீயும் நானும் உள்ள இருக்கோம்னு தோணுது. ஐயோ, கதவை திறங்க. நீ நாக் பண்ணு. ப்ளீஸ் ஹெல்ப், ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? உன்னோட ஒவ்வொரு தப்புக்கும் நான் வார்னிங் கொடுத்திருக்கேன். இந்த தப்புக்கு நான் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன்னா அது உனக்கே நல்லாவே தெரியும். ஒருவேளை அடுத்த தடவை ஏதாவது இந்த மாதிரி சொன்ன, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் நல்லதுக்கு சொல்ற, இப்பவே நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? சொல்லு. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்டயே சொல்லுவ? ரன்பீர் இஸ் த லவ் ஆஃப் மை லைஃப். நான் ரன்பீரை லவ் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக தான் நான் உன்னை ஹையர் பண்ணேன். அப்புறம் நான் எந்த அளவுக்கு உனக்கு பணம் கொடுத்தனோ அந்த அளவுக்கு தான் நீ வாயை திறக்கணும். அதுக்கு மேல உனக்கு பெர்மிஷனும் கிடையாது, அதுக்கு மேல பேசுறதுக்கு உனக்கு லிமிட்டும் கிடையாது. சோ ஸ்டே இன் யோர் லிமிட்ஸ். ஐ திங்க் நீ சரியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லனா உனக்கு நான் சரியா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன். யூ பிக் மவுத் வித் ஷார்ட் பே. அப்புறம் நீ என்ன எனக்கு பணம் கொடுக்கறது? பணமே இப்ப என்ன தேடி வந்துட்டு இருக்கு. அதுவும் நிறைய பணம்.
யூ நோ வாட், ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பணம், பேரு, ஸ்டேட்டஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக என் அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்காத. பவர் இருக்கும்போது பணம் இருக்க தானே செய்யும். ஆனா என்னன்னா, அந்த பணத்தை நாங்க யோசிச்சு நிதானமா தான் செலவு செய்யணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதாவது இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு. அப்புறம் நான் ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பணம் எல்லாமே ஒயிட் ஆயிடும். அப்புறம் அந்த பணம் மொத்தமும் எனக்கு சொந்தம். இப்போ உனக்கு புரிஞ்சுதா நான் ரன்பீரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு? நீ ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுதா? நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், ஓகே? அதை யாரும் தடுக்கவும் முடியாது. நான் தடுப்பேன். எப்படி? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சல, இதுக்கு நான் தான் பிளேயர் அண்ட் நான் தான் ஜட்ஜ். I'll go to your dad. நீ என்ன பண்ணன்ற உண்மை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் ரன்பீர் மேல தேவையில்லாத பொய்யான கேஸ போட்டேன்னு சொல்லுவேன். I'll tell him. ஐயோ, அவுட் ஆஃப் யோர் மைண்ட். நீ ஒன்னும் பைத்தியம் ஆயிடலையே. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? நீ அப்பா கிட்ட போய் சொன்னா அவர் உன் பேச்சை கேட்பாரா இல்ல ஏன் பேச்சை கேட்பாரா? நான் சொல்றதுதான். Because I have a proof. உனக்கு எதிரான ப்ரூஃப் என் கிட்ட இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, பிராச்சி உன்கிட்ட கன்ஃபியூஸ் வாங்கினாலே இதெல்லாம் பணத்துக்காக தான் செய்யறேன்னு நீயே ஒத்துக்கிட்டிய ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் அந்த ப்ரூஃபை டெலீட் பண்ணேன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் அந்த ப்ரூஃபை என் போனுக்கு கூட ஷிஃப்ட் பண்ணிட்டேன். So I have that proof. நீ இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணேன்றது நல்லாவே தெரியும். Be that. உன்கிட்ட உண்மையிலேயே மூளை இல்லையா இல்ல நீ பிரிட்டன் பண்ண நினைக்கிறியா? என்ன மாட்டி விட்டு நீ தப்பிச்சிருவியா? இங்க பாரு மாயா, அந்த பிராச்சி கிட்ட இருந்து என்னோட ரன்பீரை எப்படியாவது எடுத்துக்குவேன். யூ நோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம். இப்போ என்னோட ப்ரியாரிட்டில என்னன்னு தெரியுமா? ரன்பீர் கிட்ட இருந்து உன்னை விளக்கணும். மாயான்ற ஒரு மாய வேலையை அவங்க கிட்ட நெருங்க விடக்கூடாது. So wait for that. ஐ திங்க் நீ இன்னும் புரிஞ்சுக்கல போல இருக்கு. அப்புறம் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன சொல்லுவ? நீ என்ன ஹையர் பண்ணுன்னு சொல்லுவியா? உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் உன்னை பத்தி என்கிட்டயும் ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா அப்புறம் நீ அப்பா கிட்ட போறனா அப்புறம் என்னாலயும் உன் அப்பா கிட்ட போக முடியும். நீ எனக்கு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் பண்ணல, அந்த டைமண்ட் நெக்லஸ் உன் அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டினேன்னு வச்சுக்க, உன்னோட அப்பா பாவம் என்ன நினைப்பாரு? அதாவது நாம நம்ம பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணோம், ஆனா அதை இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாலே நினைக்க மாட்டாரு. சோ சேட். நீ என்ன எக்ஸ்போஸ் பண்றியா? ஐ வில் ஆல்சோ எக்ஸ்போஸ் யூ. அப்புறம் என்னோட டாட் அவரோட ரெப்யூட்டேஷனுக்காக என்ன வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு பாரு. ஆனா உன்னோட டாட் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. அப்புறம் என்னோட அப்பாவை சமாதானப்படுத்த எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என் அம்மா எமோஷனலா ஆக்ட் பண்ணி என் அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. ஆனா உன்னோட நிலைமை, உன்னோட டாட், உன்னோட ஹவுஸ், உன்னோட லவ் எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் இந்த காலேஜ்ல உனக்கு எவ்வளவு அவமானமாகும். அப்புறம் உனக்கு என்ன ஆகும்? கடவுள் பேச வாய கொடுத்திருக்காருதான், ஆனா அதோட சேர்த்து மூளையும் கொடுத்திருக்காரு. கல்யாணத்துக்கு நிச்சயம் வரணும் வித் யுவர் ஹோல் ஃபேமிலி. பாய். ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? அடடா, மறுபடியும் இந்த கதவு ஜாம் ஆயிடுச்சா? எத்தனை தடவை சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. தள்ளு தள்ளு, நான் பேசுறேன். அண்ணா அண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க எங்க இருக்கோம்? கதவு திறங்க ப்ளீஸ். இந்த லைப்ரரி கதவை திறந்து விடுங்க. திறந்து விடுற, பயப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை ஓபன் பண்றதுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வர. மன்னிச்சிருங்க, சாரி சாரி. பின்னாடி நின்னு இருக்கணும் இல்லையா? ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க கொஞ்சம் கதவு தள்ளி தான் நிப்பீங்கன்னு நினைச்சேன். இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ தேங்க்யூ. ஐம் ஓகே. அட பாத்து போங்க. அத கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப அடிபட்டுடுச்சா? இல்ல இல்ல, ஐம் ஓகே. பின்னாடி நின்னு இருக்கலாம்ல, நீ முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. ஏய், பாத்து பாத்து பாத்து, பொறுமையா பொறுமையா. அடிக்கடி எங்கயாவது அடி வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா நின்னு இருக்கலாம் இல்லையா? ஓ அப்படியா, இப்ப புரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் எதுக்கு உள்ள இருந்தாங்கன்னு. எதுக்கு என்ன பத்தி இவ்ளோ கவலைப்படுற? ஆஃப் கோர்ஸ் கவலைப்படுறேன். அதெல்லாம் ஏன்னு தெரியல, ஆனா ஆகுது. அதான் கேக்குறேன், ஏன் அப்படி? உன்னை பத்தி எதுக்கு கவலைனா, உனக்கு அடிபட்டுடுச்சுன்ற டென்ஷன்ல இருக்க. அடிபட்டு இருக்க இடத்த வேற பார்த்தா அந்த காயம் போகுமா போகாதான்னு வேற தெரியல. ஏன்னா அங்க கொஞ்சம் கூட மூளை இல்லைல்ல. அதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியல. இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் வா.
ஏன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியா? வா, நான் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். வா. ரியா, இப்ப என்ன ஆச்சு? எங்க ஓடிட்டு இருக்க நீ? மாயா கிட்ட பேசுனியா? வாட்ஸ் ஹேப்பனிங் ரியா? ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது இன்னும் பெரிய காம்ப்ளிகேட் ஆயிடுது. மாயா மாதிரி ஒரு சீப்பான பொண்ணு என்னையே மிரட்டுறா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நோ ரியா, கம் ஹியர். calm down. நோ Come, Please, just Riya. வா. நோ, இட்ஸ் ஆல் மெஸ்ட் அப். ரியா, காம் டவுன். நீ எங்க கிட்ட ஷேர் பண்ணலனா வேற யார்கிட்ட ஷேர் பண்ணுவ? நான் ரன்பீரை லவ் பண்றேன். அப்படின்னா நீ இதனாலதான் ரொம்ப கோவமா இருக்கியா? ரன்பீர் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு? நீ ரன்பீரை லவ் பண்றது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆனா அவன் பிராச்சி பக்கம் அட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ அவனை வெறுக்கிறேன்ல நாங்க நினைச்சோம். ஆனா இங்க கதை வேற மாதிரி இருக்கு. ஸ்டோரியில எதுவும் பெரிய மாற்றமே இல்ல. இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன்பீரை தான் லவ் பண்றேன். ரன்பீர் அந்த பிராச்சியை தான் லவ் பண்றான். ஆனா இந்த மாயா இப்ப ஏதோ ஒரு 3வது ஆங்கிள் வந்துருச்சு. நான் தான் மாயாவை கொண்டு வந்தேன், ஏன்னா அவன் ஏன் பக்கம் வரணும்னு. மாயா ரன்பீர் கிட்ட இருந்து பிராச்சியை பிரிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாயா என் ரன்பீரை அவ கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். இல்ல, எங்களுக்கு புரியல. சோ பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா, can you believe it? நீ மாயாவை பேக் ஆஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணலையா? அத பண்றதுக்காக தான் முயற்சி பண்ண, ஆனா முடியல. அப்புறம் எனக்கு அதுதான் தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நாங்க இருக்கோம். உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க உன் கூட இருக்கோம். காம் டவுன். ஐ நோ. ஏய், நீ என்ன சும்மா அசைஞ்சிட்டே இருக்க? ஏதோ கனவுல பாய் ஃப்ரெண்ட் வந்த மாதிரி பண்ற. ஒன் செகண்ட். இப்போ என்ன சொன்ன? என்ன பாய் ஃப்ரெண்ட்? இல்ல, சொல்லு. தூங்க விடு. என்ன சும்மா இருக்கிற என்ன குழப்பி விட்டுட்டு நீ மட்டும் தூங்குவியா? என்ன சொல்ல வந்த சொல்லு. சரி, சொல்லாத. அந்த ஃபெஸ்டிவல் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு ராத்திரி கூட ஒரு பொண்ணை நான் பொறாமப்பட வைக்கணும்னு சொல்லியிருந்தேனே. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நான் பேரை சொல்லிடுறேன். அன்னைக்கு யாருன்னு நீயும் கேட்டல. நாம் 2 பேருக்குள்ள நாம் எதையும் மறைக்கக்கூடாது. நான் சொல்லிடுறேன், அந்த பொண்ணு பிராச்சி. என்ன காதல் விழுந்துச்சு? என்ன கேட்டுச்சு? ஒண்ணும் கேட்கல. நீ தான் தூங்கிட்டு இருந்தியே. இல்ல, எனக்கு கேட்டுச்சு. ரன்பீர் அவன் யார லவ் பண்றேன்னு சொன்னா, அதுவும் கிளியரா சொன்னான். ஆமா, அப்படிதான் சொன்னா. ஆனா அவன் சொன்னது போய். அது எதுக்காகன்னா மாயாவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும்ல. அதாவது அவன் மாயா பக்கம் இருக்கான்னு காட்டுறதுக்காக போய் சொன்னான், அவ்வளவுதான். போய் சொல்லாத. இப்பதான் எனக்கு புரியுது அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு. நீ ஜெலஸா ஃபீல் பண்ணுன்றதுக்காக அவன் மாயா கூட பேசிட்டு இருந்தான். மாயா அவ பிளான் படி பண்ணிருக்கா. அவனை இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கா. அவனோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து குடிக்கிறதுக்கு கொடுத்திருப்பா. பாவம், அவன் பேரை கெடுத்துட்டா. உண்மையிலேயே சொல்றேன், நீ ஒரு அறிவு களஞ்சியம் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் வேணா உண்மையா இருக்கலாம், அந்த பாட்டி விஷயம் உண்மையா இருக்கலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப யோசிக்காத. என்ன தூங்க விட, எனக்கு தூக்கம் வருது. பிராச்சி, நீ போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஆமா, போய் தான் சொல்றேன். என்ன பண்ணுவ? எனக்கு தூக்கம் வருது. நீ போய் தூங்க. உனக்கும் தூக்கம் வருதுன்னு சொன்னல. உன்னை தூங்க விட்டா தானே நீ தூங்குவ. உண்மையை சொல்லு. ரன்பீர் அப்படி சொல்லும் போது உன் இதயம் துடிக்க ஆரம்பிச்சுதா இல்லையா? சொல்லு. அவன் சொன்னால அப்ப ஃபீல் பண்ணியா இல்லையா? ஆமா, அப்படி ஆச்சுதான். மனசுக்குள்ளே சொல்லிக்காத, எனக்கு கேட்டுடுச்சு. மனசுக்குள்ள நான் எதுவும் சொல்லல, தூக்கம் வருதுன்னு சொன்னேன். நீ பேசாம தூங்கு.
போய்க்காரி நீதான். நீதான், அது நீதான். சரி சொல்லாத. என் ஹார்ட் பீட் என்ன அதிகமாகுது? எனக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது? அட ஆரியன், எங்க எங்க போனா இவன்? எங்க இருக்க? ஓய், ரூம்லயும் இல்லையே. ஓ, எல்லாரும் அடிக்கிற புயல்ல கடல்ல படகுல கூட இருக்கிறதா சொல்லுவாங்க. நான் அந்த படகாவே உன் கூட இருப்பேன். உன்னை எப்பவும் நான் விழவிட மாட்டேன். நான் பைத்தியம் ஆயிட்டேன். என்னோட லைஃப்ல இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா என்னோட மைண்ட்ல பிராச்சி மட்டும் தான் இருக்கா. நாளைக்கு கல்யாணம் நடந்துரும். என் மேல மாலேசேஷன் கேஸ் வேற ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா இல்ல, என்னோட மைண்ட்ல பிராச்சி 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 மட்டும்தான். வெரி குட். ஆனா ஆனா என்னதான் பண்றது? அவளை பத்தி நினைக்க ஆரம்பிச்சாலே முகம் ஃபுல்லா சிரிப்பா தான் இருக்கு. அவ பேரை எடுத்தாலே பிராச்சி, அவ்வளவுதான். ஏதோ பெரிய எனர்ஜியா இருக்கு. ஆனா நானும் எவ்வளவு பெரிய ஸ்டூபிட். இது வரைக்கும் நான் சொல்லல அவளை விரும்புறேன்னு. எப்படி சொல்றது? இப்ப கல்யாணம் வேற ஆக போகுது. கல்யாணத்தை அன்னைக்கு சொல்லட்டுமா? ஹாய் பிராச்சி, ஐ லவ் யூ. இங்க நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு பதிலா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன செருப்பாலேயே அடிப்பா. இந்த மாதிரி கேவலமா யார் ப்ரோபோஸ் பண்ணுவா? அட, நேரா போய் அவகிட்ட சொல்லிடு, நான் உன்னை லவ் பண்றேன்னு. காதல், உலகத்துல காதல்ங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம். அந்த ப்ரொபோசல் நல்லதோ தப்போ எதுவா இருந்தாலும் ஓகே. என்னாச்சு? வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? போதும் போதும், ரொம்ப ஆக்ட் பண்ணாத. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ யாரையோ ப்ரொபோஸ் பண்ண போறல? இல்ல 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 இல்ல, நான் போய் யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணுவேனாமா? சும்மா நான் எதுக்கோ வளர்னு. ரொம்ப யோசிக்காத, ரொம்ப நர்வஸ் ஆகாத. அப்ப ஓகேன்னு தான் சொல்லுவா. ஒரு விஷயம் சொல்லு, அது அந்த பொண்ணு தானே? நீ கூட என்கிட்ட கேட்டியே, மம்மி நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு. டெல் மீ. அடடா, என்னோட தங்கமே, வெக்கத்துல உன் முகமே சவந்து போச்சு. என்னம்மா நீங்க ஏதோ பேசிட்டு போறீங்க? ஐயோ அம்மா, சும்மா இருங்களேன். நீ உன் மனசு கிட்ட சும்மா இருன்னு சொல்லு. முடியாதுல்ல? அப்புறம் என்கிட்ட ஏன் சொல்ற? அடடா, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது எக்ஸ்போஸ் பண்ண விட இத எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லவே கூடாது. என்னமா பேசுறீங்க நீங்க? நீங்களே வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றீங்க. சரி சரி ஓகே. நீ நர்வஸ் ஆகாத, நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன். ஓகே? ஏய், இந்த பாலை குடிடா. அது சரி, நீ ஆரியனோட ரூம்ல என்ன பண்ற? நான் உன்னை வீடு பூரா தேடினேன் தெரியுமா? நான் அவனதான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி குடி. தேங்க்ஸ். ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். யார் அந்த பொண்ணு? அவதான் சின்ன சின்னதா ட்ரெஸ் போடுறவ. தப்பான பதில். அது யாருன்னு உங்களுக்கே தெரியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. சரி சரி விடு. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேரு கூட எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட எல்லா விஷயம் கூட எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? சீரியஸ்லி, இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் ரன்பீரை காப்பாத்துவேன். ட்ரஸ்ட் மீ. ஆஹா, அத நீ சொல்லிதான் நான் கேட்பேன். சரி ஓகே, நான் இன்ட்டு கொடுக்கறேன். அந்த பொண்ணு யாருன்னா, நீ லவ் பண்ற பொண்ணு. அவளும் உன்னை லவ் பண்றா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. இந்த பொண்ணு உன்னை மாயா கேஸ்ல இருந்து காப்பாத்துவா. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. இன்ஃபேக்ட் அவ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன், இந்த மாயாவுடைய ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரமா வெளியில வா. அப்பதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட பேச முடியும் உங்க 2 பேரை பத்தி. சரியா? சரி சரி, இப்போ வெக்கப்படாத. இப்ப நான் கிளம்புறேன், நீ தனியா இருந்து வெக்கப்படு. இந்த பாலை குடிச்சு முடி.
அட மம்மிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? என் மனசுல பிராச்சி இருக்கா, மம்மியோட மனசுலயும் பிராச்சி இருக்காளா? இல்ல இல்ல இல்ல, அது எப்படி நடக்கும்? அப்புறம் எனக்கு என்ன நடக்குது, நான் எதுக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகணும்? இட்ஸ் ஓகே, அம்மா தான் போயிட்டாங்கல்ல, எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இவளுக்கு உண்மையாவே 100 ஆயுசு. இவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ மார்னிங். நைஸ். நாளைக்கு காலையில வந்துருவா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன்.